Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா in which quadrant does the following points lie அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் ஷீட்டில் போடாமல் தான் இதை வந்து என்ன குவாட்ரண்ட்னு மட்டும் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ரஃப்பாக போட்டு பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், second quadrant, third quadrant, fourth quadrant. So இங்க x positive, y positive. First வந்து x points தான் first எழுதணும், சரிங்களா? அடுத்து வந்து second quadrantல x negative, y positive. x negative, y positive. Third quadrantல x negative, y negative. அடுத்து fourth quadrantல x positive, y negative. So இந்த points வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். So minus 1, minus 3, அடுத்து வந்து 2, 5, அடுத்து வந்து minus 7, 3. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா x positive, y negative. ஸோ x positive, y negative பார்த்தீங்கன்னா fourth quadrant. அடுத்து x negative, y negative. x negative, y negative. third quadrant. just answer எழுதுனா போதும், அவ்வளோதான், சரிங்களா? அடுத்து x positive, y positive. first quadrant. அடுத்து x negative, y positive. x negative, y positive பார்த்தீங்கன்னா second quadrant. அவ்வளோதான், சிம்பிள் சம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஃப் ஷீட் இல்லைனாலும் ஜஸ்ட் நீங்கள் பேப்பர்லேயே வந்து பிளாட் பண்ணிவிட்டு போடலாம். இது வந்து கிராஃப் ஷீட்டில் போடக்கூடாது, கிராஃப் ஷீட்லாம் தர மாட்டாங்க இதுக்கு. ஜஸ்ட் வந்து குவாட்ரண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.